ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து பிசிபி ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்கு தான் நம்ம அட்டன் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. முதல்ல வந்து குழந்தைங்க வந்து வெல்கம் கார்டு அழகாக ஒரு சாக்லேட் வச்சு சிரிச்ச முகத்தோடு நம்மளை ப்ரோக்ராமுக்கு வந்து வெல்கம் பண்ணாங்க. இதுதான் கிளாஸ் ரூம்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து குழந்தைங்களோட ஃபன் கேம், அதே மாதிரி பேரண்ட்டுக்கும் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய குழந்தைங்களோட ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு பேரண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வந்து ப்ரோக்ராமுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிக்காட்டுறாங்க. சாங்ஸு இப்போ வந்து முதல்ல வந்து ப்ரேயர் சாங் பாடினாங்க. அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இது என்னுடைய பையனும் அவனுடைய ஃப்ரெண்டும் வந்து முதல்ல விடுகதை சொல்கிறாங்க. விடுகதை சொல்லி அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு இது சின்ன சின்ன கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. Doctor assistants, Darun, Joyce, Srimukian, Vinay Krishna, and Rajshekar and Rajchan. They are very close friends. First thing, and who? We can go to the table. Then it is for sentence. Sure. Hi Rajshekar, are you coming for the later? Hi Rajshekar. Hi sir. Yes, we can go. The three of them sitting on one bike and going very fast without following the traffic rules. Once they saw another three of them sitting on each one bike. Don't go very fast. You will not accident. So be careful. We won't care about that. Three of them didn't listen what they are saying and they got an accident. இந்த கதை வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, மொபைல் ஃபோன் பேசிட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுனால என்னென்ன தீங்கு ஆக்சிடெண்ட்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த நாடகத்தோடு வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மாணவர்கள். நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு கட் பண்ணி தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மைம் ப்ரோக்ராம்.
இது வந்து செல்ஃபோன்னால் வர்ற ஆபத்துக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு ட்ராமா மூலியமாக தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தை பற்றி இந்த தம்பி வந்து சூப்பராக பேசினாப்புல. என்னன்னு கேளுங்க நல்லா. குறிப்பாக இந்திய பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவது அதிக கவனம் செலுத்தப்படும். இந்த நாளில் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் வலிமையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தும் பெண்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தால் சங்கத்தை வடிவமைப்பதிலும் சம உரிமைக்காக பாடுபட்டதிலும் பெண்களின் பங்களிப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். விண்வெளியில் தரம் பதித்த முதல் இந்திய வம்சாவளியான கல்பனா சாவ்லா பல தலைமுறை பெண்களுக்கு எடுத்துக்காட்டாகும். மேலும் பயோடெக்னாலஜி தொழில்துறையில் முன்னோடியான கிரண் ஷா, குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், பூப்பந்து வீராங்கனை மேரி சிந்து போன்ற பலர் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடையாளம். இந்த நாளில் பெண்களுக்கான உரிமைகள், பாலின சமத்துவம், கல்விகள் உறுதிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகும். இந்த நாளில் மாண்புகளாக நாம் பெண்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்போம். படிக்கும் பள்ளியில், பணிபுரியும் இடங்களில் மற்றும் பொது இடங்களில் பெண்களை நாம் நம் தோழியாய், சகோதரியாய், அன்னையாய் பார்ப்போம். ஒவ்வொரு பெண்ணின் கல்விக்கும் தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்போம். சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடும் இந்நாளில் யாரும் பாலின பாகுபாட்டால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வோம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஒன்றாக பயணிப்போம் என உறுதியேற்போம். பெண்களை போற்றுவோம், பெண்களை பாதுகாப்போம். Struggling with our so with this project they can easily can see the obstacles and they can move. ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க வந்து கற்றுக்கிட்ட சிலம்பாட்டத்தை வந்து அழகாகவே பண்ணி காமிச்சாங்க. சிலம்பாடி காமிச்சாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு குழந்தைங்களுமே நல்லாவே பண்ணாங்க.
வந்து குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நிறைய கேமிங்கும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் பாண்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்கள்ட்ட பிடிச்சது என்னது அப்படின்னு கொஸ்டின் மாற்றி மாற்றி பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்கவுங்க குழந்தைங்கக்கிட்டையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. காலையில் 9:30 ஒரு 12 o'clock வரைக்கும் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக நாங்களும் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இது போக ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நிறைய கேமிங் வச்சுருந்தாங்க. கேம் வச்சுட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வைக்கலைங்க, பேரண்ட்டுக்கும் வச்சுருந்தாங்க. கேம் நல்லா ஃபன்னாக விளாண்டோம். சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுட்டு நல்ல கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. லாஸ்ட்டாக ஒரு கேம் வச்சுருந்தாங்க. பேரண்ட்டும் அவங்க குழந்தைங்களும் வந்து ஒன்று போல் சொல்கிற கொஸ்டினுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்களான்னு. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசிபி ப்ரோக்ராம் சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக முடிஞ்சிச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.